அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து இப்போ 3ஆம் தவணை பரீட்சை 2023 3ஆம் தவணை பேப்பரை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே 15வது கேள்வி வரைக்கும் செஞ்சுக்கிறோம். 16வது கேள்வியிலேருந்து இன்றைய பார்க்கணும். சரியா? 16வது கேள்வி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேள்வி. இந்த கட்டமைப்பு தந்துட்டு அதுக்கப்புறம் கேள்வியை கேட்குறார். எனும் மூலக்கூறு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானவை என்னான்னு கேட்குறாங்க. ஏ கூற்று, BCDE எனும் கார்பன் அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும். BCDE சரியா? BCDEன்றது என்னன்னா BCDE இங்கே பாருங்க, இது வந்து sp2 கலப்பு அடைஞ்ச கார்பன். அதே மாதிரி இதுவும் sp2 கலப்பு அடைஞ்ச கார்பன். இதுவும் sp2, இதுவும் sp2 கலப்பு அடைஞ்ச கார்பன். சரியா? sp2 sp கலப்பு அடைஞ்ச கார்பன்கள். சரியா? sp கலப்பும் sp2 கலப்பும் அடைஞ்ச கார்பன்கள் வந்து ஒரே தளத்தில் அது சுற்றி உள்ள அணுக்கள் வந்து காணப்படும். சரியா? sp3 கலப்பு அடைஞ்ச கார்பன் மட்டும்தான் அதை சுற்றி உள்ள அணுக்கள் வந்து வெவ்வேறு தளங்களில் காணப்பட போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா BCDE அப்படின்றது ஒரே தளத்தில் காணப்படும். ஸோ அந்த கூற்று சரி. பி கூற்று வந்து பென்சீன் வளையங்களில் உள்ள கார்பன் அணுக்களின் மின்னெதிரியல்பு CA=CF. CA=CF. இந்த கார்பனும் இந்த கார்பன்டி மின்னெதிரியல்பு வந்து சமனா. அடுத்து சொல்கிறாங்க, அதை விட CBக்கும் CEக்கும் கூடையாம். மின்னெதிரியல்பு CBக்கும் CEக்கும் கூடையாம். CAக்கும் CFக்கும் சமன், CBக்கும் CEக்கும் மின்னெதிரியல்பு சமன். ஆனால் இது ரெண்டு மின்னெதிரியல்பு இது ரெண்டு டயத்தையும் விட அதிகமாக. சரி, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நான் இங்கனைக்குள்ள கார்பன் ஒன்று எடுக்கிறேன். சரியா? இங்கனைக்குள்ள கார்பன் ஒன்று எடுக்கிறேன். கார்பன், ஹைட்ரஜன், பென்சீன் வளையத்தில் வந்து ஹைட்ரஜனிங் வந்தானே, அப்போ கீழே டபுள் பாண்ட் போகுது. இதே மாதிரி தான் தலை கீழே பரட்டினா CFக்கும் வரும். அப்போ CA-CFக்கு வந்து ஒரே மாதிரி கட்டமைப்பு வருது. CB-CE அதுக்கு எப்படி வருது? கார்பன், அதே மாதிரி கார்பன், இங்கேயும் கார்பன் ஒண்டிக்கும், இங்கனைக்கும் கார்பன் ஒண்டிக்கும். சரியா? ஓகே, இது வந்து இதில் CBடையும் CEக்கும் இதே மாதிரி தான் வரப்போகுது. சரியா? ஓகே, எங்களுக்கு வந்து மின்னெதிரியல்பு பார்க்கக்குள்ள நாங்கள் வந்து 4 காரணிகளில் வந்து நாங்கள் வந்து கவனத்தை செலுத்துவோம். ஒன்று வந்து கலப்பு. ஃபஸ்ட்டாகவே பார்க்குறது கலப்பு. கலப்பில் வந்து ஒரு அணு வந்து sp கலப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மின்னெதிர்த்தன்மை மேக்சிமம் ஆகிக்கும். சரியா? அதை விட sp2 அடைஞ்சிருந்தால் sp-யை விட குறைவாய்க்கும், sp3க்கு நல்லாவே குறைவாய்க்கும். ரெண்டாவது பார்ப்போம் என்னண்டா, மைய அணுவில் வந்து ஒட்சியற்ற எண்ணிக்காண்டு. மைய அணுவில் வந்து ஒட்சியற்ற எண்ணிச்சுண்டா அதில் வந்து மைனஸை விட பூஜ்ஜியத்துக்கு கூட, பூஜ்ஜியத்தை விட ப்ளஸில் வர எண்களுக்கு கூட இருக்கும். சரியா? மூணாவது பார்ப்போம் என்னண்டா, ஒட்சியற்ற எண்ணை பார்ப்போம். ஒட்சியற்ற எண்ணில் மைனஸில் வரத்தை விட பூஜ்ஜியமாக இருந்தால் கூட பூஜ்ஜியத்தை விட ப்ளஸில் வர எண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அதுவும் இல்லாமல் அது 3 காரணிகளும் சமனாக இருந்தாண்டா 4வது காரணியை பார்ப்போம். அந்த மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்களோட மின்னெதிர்த்தன்மையை பார்ப்போம். சரியா? ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டாக கலப்பை பார்ப்போம். கலப்பு ரெண்டுக்குமே sp3 அப்போ sp2 ஆகவே இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது பார்ப்போம், மைய அணுவில் வந்து ஏற்றங்கள் ஏற்றங்கள் இல்லை, அதையும் வச்சு கண்டுபிடிச்சலாம். மூணாவது பார்ப்போம் ஒட்சியற்ற எண். ஒட்சியற்ற எண்ணில் பாருங்களேன், இங்கே வந்து மைய அணுவை சுற்றி உள்ள கார்பன் அணுக்கள் யாவுமே கார்பன் அணுக்கள் தான் காணப்படுது. ஆனால் இங்கே வந்து ஹைட்ரஜன் ஒன்று ஈகே. அப்போ ஹைட்ரஜன் ஈரத்தால் கார்பனை விட ஹைட்ரஜனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை குறைவு. ஆகவே இதுக்கு வந்து -1 வரும். -1 வரும். இங்கே வந்து ஒட்சியற்ற எண்ணா 0. அப்போ இதை வச்சு எங்களுக்கு வேறுபடுத்தலாம். மைனஸை விட பூஜ்ஜியத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே CA-CFஐ விட CB-CEக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும். ஸோ பி கூற்று வந்து சரியாக வரப்போகுது. அடுத்தது சி கூற்று, கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு நீளம் CACB. அதே மாதிரி CACB, CCCD அதுக்கு இடையில் டபுள் பாண்ட் காணப்படுது. இங்கனைக்கு டபுள் பாண்ட் இருக்காது. இது பென்சீன் வளையம்ன்றதால இது வந்து பரிவாக தான் வரப்போகுது. சரியா? பரிவாக தான் வரும். நான் பார்ப்போம். அடுத்தது CBCC. சரியா? CBCC அப்படின்றது இங்கே சிங்கிள் பாண்ட் ஒன்று இருக்கு. சரி, இப்போ தெரியும் பிணைப்பு நீளம் பார்க்கக்குள்ள மும்மை பிணைப்புக்கு வந்து நல்ல பிணைப்பு நீளம் குறைவாய்க்கும், அதை விட இரட்டை பிணைப்புக்கு அதிகமாய்க்கும், அதை விட
பரிவுக்கு அதிகமாகிக்கும், அதை விட ஒற்றை பிணைப்புக்கு நல்லா அதிகமாகிக்கும். சரியா? ஓகே, அப்போ இங்கே சிசிசிடியை விட இனி சிஏசிபிக்கு அதிகமாகிக்கும். ஏன்டா இரட்டை பிணைப்பை விட பரிவுக்கு வந்து அதிகம், இரட்டை பிணைப்பை விட பரிவுக்கு அதிகம், பரிவை விட ஒற்றை பிணைப்புக்கு அதிகமாகிக்கும். அப்போ அப்படி பார்த்தோம்டா எதுக்கு அதிகமாக நல்லா குறைவாய்க்கும்? சிசிசிடி. சிசிசிடிக்கு நல்லா பிணைப்பு நீளம் குறவு, அதை விட கூட சிஏசிபிக்கு அதிகமாகிக்கும், அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். எதுக்கு? சிபிசிசிக்கு கூடையாக இருக்க போகுது. சரி, அப்போ இங்கே வந்து சிஏசிபியும் சிசிசிடியும், அதாவது இதுவும் சமன்னு சொல்கிறாங்க. பிணைப்பு நீளம் சமனாய்க்காது, பரிவுக்கு வந்து பிணைப்பு நீளம் இரட்டை பிணைப்பை விட அதிகம். ஸோ அந்த கூற்றை வந்து அதால் நாங்கள் வந்து பிழையாக்க போகிறோம். அடுத்தது டி கூற்று வந்து ஏபிசிடி ஆகிய கார்பன் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். ஏபிசிடி நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், sp2 கலப்படைஞ்ச அணுக்கள் இல்லாட்டி sp கலப்படைஞ்ச அணுக்கள் எல்லாமே ஒரே தளத்தில் தான் காணப்படும். sp3 கலப்படைஞ்ச அணுக்கள் தான் என்ன செய்யும், அதை சுற்றி உள்ள அணுக்கள் வெவ்வேறு தளத்தில் காணப்படும். மையானும் வேறு தளத்தில் தான் காணப்பட போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி வச்சு பார்த்தோம்னா ஏபிசிடி அணுக்கள் வந்து ஒரே தளத்தில் காணப்படுறது அந்த கூற்று சரி. ஸோ இன்னைக்கு ஏபிடி மூணும் சரியாகிறதால இதுக்கு ஃபிஃப்த் ஆன்சரை கொடுக்க போகிறோம். சரி, அதோட 17வது கேள்வி பார்ப்போம். 17வது கேள்வியில் பின்வரும் தாக்கங்களில் எது அல்லது எவை இருவழி விகார தாக்கங்கள்னு கேட்குறாங்க. இருவழி விகார தாக்கம் என்ன? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சேர்வையை உண்டு ஒரே நேரத்தில் ஒற்சியற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டாண்டா அது வந்து இருவழி விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏல வந்து தந்திராங்க Cl2 வந்து Cl2 KOHோட தாக்கம். சரியா? ஓகே, அலசன்களில் Cl2 வந்து ஒரு வன்காரத்தோட தாக்கக்குள்ள வன்காரம். சரியா? ஓகே, வன்காரத்தோட தாக்கக்குள்ள என்ன நடக்கும்டா, இது வந்து ஐதானதாக வந்துச்சுண்டா Cl மைனஸும் என்ன வரும், ClO மைனஸும் நீரும் வரும். Cl மைனஸும் ClO மைனஸும் நீரும் வரும். அதே செறிந்ததாக வந்துச்சுண்டா Cl மைனஸும் ClO3 மைனஸும் நீரும் வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே கேட்குறது வந்து ஐதான காரம். சரியா? ஐதான காரம்ன்றதால எங்களுக்கு வந்து இதைத்தான் பார்ப்போம். சரியா? Cl2ல வந்து 0, Cl மைனஸ் வந்து -1, ClO மைனஸ்ன்றது வந்து +1 குளோரினுக்கு வரப்போகுது. +1 வரதால் ஒரே நேரத்தில் தாழ்த்தலுக்கு முற்பட்டியே ஒற்சியேற்றலுக்கு முற்பட்டியே. ஸோ ஏ கூற்று சரி. சரியா? ஏ கூற்று சரி. அடுத்த பி கூற்றில் நான் வந்து இங்கே எழுதுகிறேன். NO2 சக H2O இது தாக்கினண்டா வாரது வந்து HNO2வும் HNO3யும் வரும். HNO3யும் வரப்போகுது. NO2 வந்து +4, HNO2 வந்து +3, இங்கே வந்து +5 வரப்போகுது. ஸோ இங்கேயும் இருவழி விகார தாக்கம் பி கூற்றும் சரி. அடுத்த சி கூற்றில் SO2 நீரோட தாக்குது. SO2 நீரோட தாக்கினண்டா H2SO3 வரும். H2SO3ன்றது ஒரு மின்னமிலம். சரியா? மின்னமிலம். நான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக சொன்னேன். இது வந்து ஒரு இருவழி விகார தாக்கம் இல்லை. அடுத்தது டி கூற்றில் சூரிய ஒளி முன்னிலையில் H2O2வின் பிரிகை. அது தெரியும் தானே? H2O2 சூரிய ஒளி முன்னிலையில் பிரிஞ்சண்டா H2Oவாகவும் O2ஆகவும் மாறப்போகுது. ஸோ அது வந்து ஒரு இருவழி விகார தாக்கமாக வரும். சரியா? அப்போ இங்கே வந்து சரியான கூற்றுக்கள் ஏயும் பியும் டியும். அப்போ இதுக்கு வந்து ஃபிஃப்த் ஆன்சர் வரப்போகுது. சரி, 18வது கேள்வி வந்து ஃபீனோல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க.
சரி, இங்கே ஃபர்ஸ்ட் கேள்வி, எத்தனாலிலும் பார்க்க ஃபீனோல் கூடிய அமிலத்தன்மை உடையது. இதுக்கு வந்து ஒரு தொடர் ஒன்றிக்கு அமில அல்கைனை விட ஆல்கஹாலுக்கு வந்து அமிலத்தன்மை அதிகம், அதை விட நீருக்கு அதிகம், அதை விட ஃபீனோலுக்கு அதிகமாக காணப்படும், ஃபீனோலுக்கு அதை விட கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு அதிகமாக காணப்பட போகுது. கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு அதை விட அதிகமாக காணப்படும். சரி, அப்போ இங்கே வந்து நீரை விட ஆல்கஹாலில் உள்ள மெத்தனால் மட்டும் அமிலத்தன்மை வந்து அதிகமாக காணப்படும். சரியா, அமிலத்தன்மையில் ஆல்கஹாலில் உள்ள மெத்தனால் மட்டும் நீரை விட அமிலத்தன்மை கூடியிருக்கும், ஃபீனோலை விட குறைவாக அதுக்கு வரப்போகுது. சரி, அப்படி பார்த்தோம்னா எத்தனாலை விட ஃபீனோலுக்கு வந்து கூடிய அமிலத்தன்மை உடையதுன்றது வந்து சரி. சரியா, ஓகே. பி கூற்று, Br2 உடன் ஃபீனோல் பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்படுகின்றது. ஃபீனோல் வந்து ஃபீனோல் Br2 aqueous முன்னிலையில், Br2 கரைசல் முன்னிலையில் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்படும். இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம், அதாவது ஓதோ பரா தானங்களில் வந்து Br இணைய போகுது. இது வந்து ஒரு வெள்ளை நிற வீழ்படிவாக காணப்படும். வெள்ளை நிறம், ஒயிட் கலர் வீழ்படிவாக காணப்பட போகுது. சரி, இது வந்து ஒரு இலத்திரனாட்ட பிரதியீட்டு தாக்கம், ஆகவே இது ஒரு பிரதியீட்டு தாக்கம். ஸோ பி கூற்று சரி. சி கூற்று, மூல ஊடகத்தில் ஃபீனோல் அனிலினுடன் செந்நிற சாயம் ஒன்றினை தரும். செந்நிற சாயம் ஒன்றை தாரது வந்து ஃபீனோல் வந்து ஈரசோனியம் குளோரைட்டோட தாக்கக்குள்ள. சரியா, ஓகே. நான் எனக்கு இந்த ஃபீனோல் எடுக்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் ஈரசோனியம் குளோரைட் N2Cl ஈரசோனியம் குளோரைட் போடக்குள்ள தான் என்ன செய்யும்டா, இந்த OHோட நேரம் உள்ள பராத்தானத்தில் வந்து இது N2Cl உள்ள நைட்ரஜன் பைத்து இணையும். சரியா, எப்படி வரும், OH நைட்ரஜன் பென்சீன் வளையம். சரியா, இது வந்து என்ன நிறம்டா, ஒரேஞ்ச் கலர், செந்நிற சாயம்னு சொல்லுவோம். ஒரேஞ்ச் கலர் சாயம்னு சொல்ல போகிறோம். சரியா, ஓகே. இது வந்து நடக்கிறது வந்து கார ஊடகத்தில் தான் நடக்கும். இது வந்து என்ன, கார ஊடகத்தில் தான் இந்த தாக்கம் நடக்க போகுது. ஃபீனோல் வந்து அனிலினோட, இது வந்து என்ன, ஈரசோனியம் குளோரைட், அனிலினோட நடக்காது. ஆனால் ஈரசோனியம் குளோரைட்டை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, என்ன எடுப்போம், ஈரசோனியம் குளோரைட்டை எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அனிலீனை பாவிப்போம். ஈரசோனியம் குளோரைட் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனிலீனை பாவிப்போம், தெரியுமா. அதுக்கப்புறம் அனிலீனை பாவிப்போம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன போடுவோம், NaNO2 முன்னிலையில் ஐதான HCl போடுவோம். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து அமில ஊடகம் பயன்படுத்தப்படுது. ஆனால் ஈரசோனியம் குளோரைட் எடுத்தோன்னே கார ஊடகம் முன்னிலையில் தான் ஃபீனோலோட தாக்கி ஏன்னா செம்மஞ்சள் நிற சாய நிறமுடைய இந்த சேர்வையாக கொடுக்க போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து மூல ஊடகத்தில் ஃபீனோல் வந்து அனிலினோட தாக்கல்ல, மூல ஊடகத்தில் வந்து ஃபீனோல் வந்து ஈரசோனியம் குளோரைட்டோட தான் தாக்குது. ஸோ அதால் இந்த கூற்றை வந்து நாங்கள் பிளண்டு எடுப்போம். அடுத்த டி கூற்று. டி கூற்றில் வந்து சொல்கிறாங்க, நீர் NaHCO3 உடன் ஃபீனோல் தாக்கம் புரிந்து CO2வை தர முடியும். அந்த கூற்று பிள்ளை. சரியா, அது ஏன் பிள்ளைண்டா, ஃபீனோல் வந்து NaHCO3யோடையோ இல்லாட்டி Na2CO3யோடையோ தாக்கம் அடையாது. சரியா, Na2CO3யோடையோ NaHCO3யோடையோ தாக்கம் அடையாது. இது வந்து NaOHோட தாக்கம் அடையும். NaOHோட தாக்கம் அடைஞ்சு O- Na+ கொடுக்க போகுது. O- Na+ கொடுக்கும். ஆனால் கார்பாக்சிலிக் அமிலம் மட்டும்தான் நீங்கள் எதோட தாக்கம் அடையும், Na2CO3யோடையும் NaHCO3யோடையும் தாக்கம் அடைய போகுது. NaHCO3யோடையும் தாக்கம் அடைய போகுது. தாக்கம் அடைஞ்சு ஒரே விளைவை தான் தரும், COONA. அதே தான் இங்கே வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அதோடு சேர்ந்து CO2வும் நீரும் வரும். CO2வும் நீரும் உருவாக போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபீனோல் வந்து Na2CO3யோட NaHCO3யோட தாக்கம் அடையாது.
ஸோ டி கூற்றை வந்து நாங்கள் பிலான்னு எடுப்போம். அப்போ அப்படி பார்த்தோம்னா ஏயும் பியும் மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. அயன் திண்மங்கள் திண்ம நிலையில் மின்னை கடத்தும். அயன் திண்மங்கள் வந்து திண்ம நிலையில் மின்னை கடத்தாது, திரவ நிலையில் அதை மாற்றினோன்னு, நான் திரவ நிலைக்கு அதை மாற்றினோன்னே கடத்தும். ஏன்டா திண்ம நிலையில் வந்து அதில் அயன்களுக்கு வந்து அசையக்கூடிய தன்மை இருக்காது. அயன்கள் அசையாட்டி மின்னை வந்து அதுக்கு கடத்த இயலாம். சரியா? ஸோ அயன் திண்மங்கள் வந்து திரவ நிலையில் தான் மின்னை வந்து கடத்தக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பி கூற்று. எல்லா கருத்தாக்கங்களிலும் திரவ சோடியம் அதன் உயர் வெப்ப கடத்தும் கொள்ளளவு காரணமாக குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. கருத்தாக்கம் நடக்கிற இடங்கள், அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் நிறைய நாடுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இலங்கையில் இல்லை, இந்தியாவிலேயே அதே மாதிரி ஃப்ரான்ஸில், யூகேல எல்லா இடங்கள்லையும் காணப்படுது. அது என்னன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். கருத்தாக்கம் நடக்கிறதுக்கிட்டு ரியாக்டர்ஸ் காணப்படும். அதுக்குள்ளுக்கு வந்து கருத்தாக்கம் நடக்கும். அதால் வர அந்த வெப்பத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது மின்னை வந்து உற்பத்தி செய்ய போகிறோம். சரியா? அப்போ மின் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு முறை தான் கருவை வச்சு உற்பத்தி செய்கிறது. சரியா? ஓகே. அதில் வந்து சோடியம், திரவ சோடியம் ஏன் பயன்படுத்துகிறாங்கண்டா 2 ரீசனுக்கு. ஒன்று வந்து என்னாண்டா அது வந்து அதில் என்ன கொதிநிலை வந்து அதிகம். சரியா? மிக உயர்வு, கிட்டத்தட்ட 830 வகை சிகிட்டால் காணப்படும். சரியா? 830 வகை சிகிட்டால் வரும். ஆகவே அது வந்து உயர் வெப்பநிலையில் வந்து வினைத்திறனா தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து அதுக்கு வந்து உயர் வெப்ப கொள்ளளவு காணப்படும். சரியா? உயர் வெப்ப கொள்ளளவு காணப்படும். ஆகவே கருத்தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த உயர் வெப்பத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய வினைத்திறனை கொண்டு செல்லக்கூடியதாக அந்த திரவ சோடியம் காணப்படும். ஸோ அதால் தான் நாங்கள் வந்து என்ன கருத்தாக்கங்களில் வந்து திரவ சோடியத்தை வந்து பயன்படுத்தும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா குளிரூட்டியாக பயன்படுத்தப்பட்டது. சரி. அடுத்தது சி கூற்று. உலோகங்கள் திண்மம் திரவம் என்ற நிலையுடன் சம்பந்தப்படாத நன்மின் கடத்திகள். ஓகே, அது சரி. உலோகங்கள் வந்து திண்மம் திரவத்தோடு சம்மந்தப்படாது. அதாவது ரசமும் ஒரு உலோகம், அதுவும் மின்ன கடத்தும். அதே மாதிரி செப்பும் உலோகம், அதுவும் மின்ன கடத்தும். ரசம் வந்து திரவம், செப்பு வந்து திண்மம். சரியா? அப்போ அங்கே வந்து உலோகங்கள் வந்து திண்மம் திரவம் பிரிச்சிடல, எல்லாமே மின்ன கடத்த போகுது. ஸோ அப்படி செல்வதால் சி கூற்று சரி. டி கூற்று வந்து எண்ணெவிலும் பார்க்க, சோடியத்திலும் பார்க்க மெக்னீஷியத்துக்கு உருகுநிலை குறைவானது. அதை பார்ப்போம். இங்கே வந்து உலோகங்கள் நாங்கள் வந்து ஸ்டோவ் உலோகங்களுக்கு வந்து உருகுநிலை பார்க்கக்குள்ள நாங்கள் வந்து உலோக பிணைப்பு வலிமையை பார்ப்போம். உலோக பிணைப்பு வலிமை வந்து என்னென்னத்தில் தங்கியிருக்கும்? பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் எண்ணிக்கையின் கீழ் அணு அல்லது அயன் ஆரை. சரியா? அணு அல்லது அயன் ஆரை. அப்போ நாங்கள் மெக்னீஷியத்துக்கு பார்ப்போம். மெக்னீஷியத்துக்கு பார்க்கக்குள்ள மெக்னீஷியத்துக்கு வந்து சோடியத்தை விட பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்கள் எண்ணிக்கை கூட, அதோட ஆரையும் குறையும். ஸோ உலோக பிணைப்பு வலிமை என்ன செய்ய போகுது? நல்லா அதிகரிச்ச போகுது. இப்போ உலோக பிணைப்பு வலிமை அதிகரிச்சதால அதுக்கு வந்து என்ன செய்யலாம்? உருகுநிலை வந்து அதிகரிச்சா போகுது. சரியா? ஆகவே மெக்னீஷியத்து வந்து உருகுநிலை குறைவானதுன்னு சொல்லிடுற தலைப்பில் மெக்னீஷியத்து வந்து உருகுநிலை வந்து அதிகமாக காணப்படும். சரியா? மெக்னீஷியத்துக்கு உருகுநிலை அதிகமாக காணப்பட போகுது. ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் தான் சரியாக வரும். பிசி சரியாக வார சுட்டியும். பிசி சரியாக வார சுட்டியும். அடுத்தது 20வது கேள்வி. 20வது கேள்வியில் எஸ்தொகுப்பு மூலகங்கள் தொடர்பான பின் கூற்றுக்களில் சரியானவை என்னன்னு கேட்குறாங்க. ஏ கூற்று. அனைத்து மூலகங்களும் மிகை ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து சூப்பர் ஆக்சைட்டை உருவாக்கும். எஸ்தொகுப்பு மூலகங்களில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம். சரியா? அதே மாதிரி பெர்லியம், மெக்னீசியம், கெல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், இனி வந்து சீசியம் வரப்போகுது. சரியா? ஓகே. இதில் இந்த அவ்வளோ மூலகங்களும் ஆக்சைட்டை மட்டும்தான் உருவாக்க போகுது. சோடியமும் பேரியமும்
ஒக்சைட்டையும் உருவாக்கும், மிகையாக தாக்கமடையக்குள்ள பெராக்சைட்டையும் உருவாக்க போகுது. பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் வந்து ஒக்சைட்டை உருவாக்கும், பெராக்சைட்டை உருவாக்கும், சூப்பர் ஆக்சைட்டை உருவாக்க போகுது. ஆக்சைட், பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட் எல்லாத்தையும் உருவாக்க போகுது. அப்போ இது வந்து ஒக்சிஜனோட தாக்கமடைகிற முறையில் தான் இக்கி. சரியா? இந்த மூலகங்கள் வந்து மிகை ஒக்சிஜனோட தாக்கினாலும் அதில் ஆக்சைட்டை மட்டும்தான் உருவாக்கும். சோடியம் பேரியம் வந்து பெராக்சைட்டை உருவாக்க போகுது. சூப்பர் ஆக்சைட்டை வந்து இந்த பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் உருவாக்கும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா அனைத்து மூலகங்கள் வந்து இதை சுற்றியும் ஏ கூற்று பிழையா. பி கூற்று கூட்டம் 1 உப்புக்கள் அனைத்தும் நீரில் கரையக்கூடியவை, அந்த கூற்று பிழை. சரியா? லித்தியத்தில் லித்தியம் ஃப்ளோரைட், லித்தியம் கார்பனேட், அடுத்தது லித்தியம் பாஸ்பேட். லித்தியம் ஃப்ளோரைட், லித்தியம் கார்பனேட், லித்தியம் பாஸ்பேட் மூணும் வந்து நீரில் கரையாது. கூட்டம் 1 மூலகமாக லித்தியம் காணப்படுமான. சரியா? ஓகே. அடுத்தது சி, காரமண் உலோகங்கள் அனைத்தும் சுவாலை பரிசோதனைக்கு விடையளிக்கும். அது பார்ப்போம். பெர்லியம் சுவாலை பரிசோதனைக்கு விடையளித்தாது, மெக்னீசியம் விடையளித்தாது, கெல்சியம் செம்மஞ்சள் சிவப்பு, ஒரேஞ்ச் சிவப்புன்னு போட்டுருந்தான், செம்மஞ்சள் சிவப்பு. அடுத்தது ஸ்ட்ரோஞ்சியம் வந்து கிரிம்சன் சிவப்பு கொடுக்கக்கூடியது, கிரிம்சன் சிவப்பு. அடுத்தது பேரியம் வந்து மஞ்சள் பச்சை நிறம். இதுக்கு வந்து இன்னொரு பேரில் சொல்லுவாங்க, ஆப்பிள் கிரீண்டும் செல்ல போகிறோம். சரியா? சரி. அப்போ அப்படி பார்த்தோம்னா அனைத்தும் சுவாலை பரிசோதனைக்கு விடை அளிச்சிட இல்லை. அடுத்தது டி, காரமண் உலோகங்களின் தாக்குத்திறன் கார உலோகங்களை விட குறைவாகும். காரமண் உலோகம்னா என்ன? அதை 2ஆம் கூட்டம் உலோகங்களுக்கு தான் கார மண் உலோகங்கள்னு சொல்லுவோம். அது சரியானா கார உலோகங்களை விட காரமண் உலோகங்களுக்கு தாக்குத்திறன் வந்து குறையும். ஏண்டா காரமண் உலோகங்களுக்கு வந்து கார உலோகங்களை விட அயனாக்க சக்தி குறைவுன்றதால அதுக்கு வந்து தாக்குத்திறன் வந்து கார உலோகங்களை விட குறைவாக காணப்படும். ஸோ டி கூற்று மட்டும் இங்கே சரியாக வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து 5th ஆன்சர் சரியாக வரும். ஏண்டா ஏபிசி 3 கூற்றுகளும் இங்கே பிழையாக வாரத்தினால. 21வது கேள்வி போவோம். ஒரு வாயு மூலகத்திலிருந்து இலத்திரன்கள் அடுத்தடுத்து வெளியேற்றப்படின் அயனாக்கல் சக்தி அதிகரித்து செல்லும், அந்த கூற்று சரியா? ஒரு வாயு மூலக்கூறிலிருந்து ஃபர்ஸ்ட் இலத்திரனை வந்து இலக்கக்கொலை எவ்வளோக்கு நாங்கள் வந்து சக்தியை கொடுக்கணுமோ அதே சக்தி இல்லை 2வது இலத்திரன் இலக்கக்கொலை அது வந்து அதை விட அதிகமாகிக்கும். ஏண்டா ஃபர்ஸ்ட் இலத்திரனை இழந்தோன்னே கருவில் வந்து அந்த எவ்வளோ இலத்திரன்களை வந்து பிடிச்சி வச்சுக்கொள்றதுக்கான தன்மை வந்து அந்த ஒரு இலத்திரனை இழந்தோன்னே அந்த இலத்திரனை எவ்வளோக்கு பிடிச்சி வச்சுக்கொள்றது சக்தி கொடுத்துச்சோ அந்த சக்தி அவ்வளோத்தையும் மீதமுள்ள இலத்திரன்களுக்கும் கொடுக்கும். அந்த மீதமுள்ள இலத்திரன்களுக்கு கொடுக்குறதால அதை வந்து பிடிச்சி கொள்றதுக்குரிய புல்லிங் பவர் வந்து அதுக்கு வந்து கூட. ஆகவே நான் வந்து அதை வந்து மறுக்கணும், அதை ஓபிட்டல்லேருந்து கலட்டி எடுக்கிறதுக்கு வந்து அதிக அளவு சக்தியை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கூற்று சரி. ஒரு வாயு மூலகத்தில் கூற்று 2, ஒரு வாயு மூலகத்தில் இலத்திரன்கள் அடுத்தடுத்து வெளியேற்றப்படுகையில் இலத்திரனானது உயர் நேரேற்ற அயனிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், அதுதான் ஆன்சர். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா 21வது கேள்விக்கு கூற்று 1 சரி, கூற்று 2ம் சரி. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. அடுத்தது 22வது கேள்வி. 22வது கேள்விக்கு போவோம். நீர் மூலக்கூறு 2 ஹைட்ரஜன் அணுக்களை உபயோகித்து 2 ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகின்றது. சரி. நீர் மூலக்கூறு வரையிறன. நீர் மூலக்கூறு 2 ஹைட்ரஜனையும் 2 தனிச்சோடி இலத்திரங்களையும் கொண்டு காணப்படும். இதில் இந்த ஹைட்ரஜன் வந்து வேற நீர் மூலக்கூறுகளில் உள்ள ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆக்சிஜனில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்களும் வேற நீர் மூலக்கூறுகளில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்த போகுது. சரியா? இப்படி ஒரு நீர் மூலக்கூறு வந்து 4 ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது. சரியா? ஒரு மூலக்கூறு நீர் வந்து 4 ஹைட்ரஜன் பிணைப்புகள் உருவாக்கி கூடியது. அதை வந்து ஹைட்ரஜன் மட்டும் 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை
2 ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கும். சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா ரெண்டாவது கூற்று சரி, ஒன்றாவது கூற்று சரி. ரெண்டாவதுல ஒட்சிசன் அணுவில் உள்ள இரு தனிச்சோடி இலத்திரன்களால் அருகேயுள்ள இரு நீர் மூலக்கூறுகளின் இரு ஐதரசன் அணுக்களை கவர்ந்து மேலும் இரு ஐதரசன் பிணைப்புகளை உருவாக்கும். அதை கூற்று சரி. ஃபஸ்ட்டாக சொன்னதுன்னா கூற்று ஒன்றில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் வேறு வேறு நீர் மூலக்கூறுகளோடு சேர்ந்து ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்குன்றது. ரெண்டாவது கூற்றில் சொல்கிறாங்க தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ இது சரி. ஆனால் ரெண்டாவது ஆன்சர் தான் இதுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது 23வது கேள்வி. 23வது கேள்வி. BF3 மூலக்கூறில் உள்ள ஒவ்வொரு பிணைப்பு கோணமும் 120 பாகையாகும். போரான் 13ஆம் கூட்ட மூலகம். அதில் வந்து ஃப்ளோரின் வரப்போகுது. சரியா? அப்போ வந்து இங்கே பிணைப்பு கோணம் வந்து 120 பாகையாக வரும். வடிவமாக இருந்தாலும் சரி, இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தலை முக்கோணமாக தான் வரும். சரியா? ஓகே. அப்போ 23ஆவதுல கூற்று 1 சரி, 120 பாகை. அடுத்தது கூற்று 2, BF3 மூலக்கூறில் போரோன் அணுவானது sp2 கலப்பாக்கம் உடையது. அந்த கூற்று சரி. sp2 கலப்பாக்கம் தானே அடைஞ்சிக்கு, அந்த கூற்று சரி. சப்போர்ட்டாய்க்கா இல்லை. ஏன்? sp2 கலப்பாக்கம் அடைஞ்ச எல்லா அணுக்களும் வந்து 120 பாகையாக வைக்கும். இங்கே பாருங்கள், நீர் இல்லை. நான் பார்க்குறேன், ஒரு மைய அணுவை சுற்றி உள்ள 2 பிணைப்பு சோடிகளும் ஒரு தனிச்சோடி மீதாலும் இதுக்கு வந்து நாங்கள் வந்து sp2 கலப்பாக்கம் அடைஞ்சன்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் இதில் வந்து 118 பாகை தான் வரும். ஸோ எங்களுக்கு வந்து sp2 கலப்பாக்கம் அடைஞ்ச எல்லா அணுக்களும் வந்து 120 பாகை, இது என்ன 120 பாகைன்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் தான் எங்களுக்கு கொடுக்க இயலும். அடுத்தது 24வது கேள்வி. 24வது கேள்வி. பென்டேனில் கொதிநிலையை விட பென்டேன் கட்டமைப்பு எப்படி வரும்? CH3 CH2 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 CH3. இதை விட 2,2 டைமெத்தைல் புரோபைன் இன் கொதிநிலை உயர்வு. டைமெத்தைல் புரோபைன் எப்படி வரும்? CH3 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 CH3. இதோட கொதிநிலை வந்து குறைவுன்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த கூற்று சரி. ஏண்டா கிளை ஃபஸ்ட்டாக இந்த கார்பன் சங்கிலிகளில் கிளைகள் வந்து அதிகரித்த ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட 2 மூலக்கூறுகளில் கிளைகள் வந்து அதிகரித்த அதோட வந்து பரப்புகள் குறையும். பரப்புகள் குறைஞ்சண்டா என்ன நடக்கும்டா? கொதிநிலை குறைய போகுது. பரப்பு குறைஞ்சண்டா கொதிநிலை குறைய போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா பரப்பு குறைய என்ன குறையும்டா? கொதிநிலை குறையும். அதுக்கு காரணம் என்னடா? பரப்பு குறைய லண்டன் கவர்ச்சி விசை குறையும். அதால தான் கொதிநிலை குறையும். சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து சரி. அடுத்தது கூற்று 2, கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது மூலக்கூறுகளின் மேற்பரப்பு குறைவடைந்து கலைவு விசைகள் குறைவடைவதால் கொதிநிலைகள் குறைவடையும். அந்த கூற்று சரி. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சரை கொடுக்க போகிறோம். அடுத்தது 25வது கேள்வி. இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு தந்திராங்க. சரியா? ஓகே, இந்த கட்டமைப்பு தந்திராங்க. இதை தந்துட்டு சொல்கிறாங்க, இந்த கட்டமைப்புக்கு DIL-H2SO4 சேர்க்கக்கூட கூடிய சதவீத விளைவாக இங்கனைக்கு வந்து OH வார கட்டமைப்பு தான் வரும்னு சொல்கிறாங்க. இங்கனைக்கு OH வார கட்டமைப்பு தான் வரும்னு சொல்கிறாங்க. DIL-H2SO4 போட்டால் என்ன நடக்கும்? ஒரு கார்பனில் வந்து டபுள் பாண்ட் கார்பன் இருந்தால் அதில் வந்து ஒரு கார்பனில் வந்து OH சேரும், இன்னொரு கார்பனில் ஹைட்ரஜன் சேரும். சரியா? அந்த விளைவும் வரும். ஒரு மற்ற கார்பனில் வந்து இந்த கார்பனில் OH வந்துட்டு இந்த கார்பனில் ஹைட்ரஜன் வர சேர்வைகளும் வரப்போகுது. எது கூட வரும்ன்றது தான் பிரச்சனை. எது கூட வரும்டா எல்லாத்துலேயுமே உறுதியான கட்டமைப்பு தான் அதிகமாக வரப்போகுது. உறுதியான கட்டமைப்பு தான்
அதிக அளவு உருவாகும். அப்போ எது உறுதியான கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறது எப்படின்னா, இடைநிலையாக என்ன வரும்டா, கார்போகட்ரைன் உருவாக போகுது. கார்போகட்ரைனில் எப்பயுமே CH3 முதல் கார்போகட்ரைன் வரணுங்களே, முதல் கார்போகட்ரைன் CH2+. முதல் கார்போகட்ரைனை விட உறுதி வலி கார்போகட்ரைனுக்கு உயர்வாக காணப்படும். வலி கார்போகட்ரைனுக்கு உறுதி உயர்வாக காணப்படும். சரியா? வலி கார்போகட்ரைனை விட புடை கார்போகட்ரைனுக்கு உறுதி உயர்வாக காணப்படும். புடை கார்போகட்ரைனுக்கு எல்லாத்தையும் விட உயர்வு எதுக்குண்டா, பரிவுக்கு உயர்வாக காணப்படும். பரிவுண்டு என்னண்டா, நேரேற்றப்பட்ட கார்பனுக்கு அடுத்த கார்பனில் பை பாண்ட் வந்தாண்டா அதுக்கு செல்லுவோம்னா பரிவுண்டு. சரியா? நேரேற்றப்பட்ட கார்பனுக்கு அடுத்த கார்பனில் பை பாண்ட் வந்தாண்டா அதுக்கு செல்வோம், பை பிணைப்பு வந்தாண்டா பரிவுண்டு செல்வோம். சரியா? ஓகே. அப்போ இடைநிலையாக இப்படி உறுதியான கட்டமைப்பு எதுக்கு வருதோ அது அதிக அளவு உருவாகும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டாக இங்கே கட்டமைப்பு வந்து டில் H2SO4 தாக்கக்கொள்ள ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், ஹைட்ரஜன் வந்து சேரும். ஹைட்ரஜன் வந்து நாங்கள் இப்போ 2 மெத்தடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக பார்ப்போம், ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து சேர்ந்தண்டா. சரியா? இங்கே வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் இங்கே பார்ப்போமே, ஃபஸ்ட்டாக ஹைட்ரஜன் இங்கே வந்து சேர்ந்துடுவீங்களே, ஃபஸ்ட்டாக ஹைட்ரஜன் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. அவள் வந்து இன்றைக்கி டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகும். ஆகினாண்டா இன்றைக்கி வந்து கார்பன் வந்து ப்ளஸ் ஆகும். சரியா? கார்பனுக்கு நேரேற்றம் வரும். இது வந்து என்ன கார்பன், ஒரு வலி கார்போகட்ரைன். இப்போ வர்றது வலி கார்போகட்ரைன். சரியா? இது வந்து வலி கார்போகட்ரைன் வருது. அடுத்த சேர்வையை பார்ப்போம். அடுத்த நிகழ்தகவு இங்கனைக்கு வந்து நாங்கள் ஹைட்ரஜனை போடுவோம். இங்கே ஹைட்ரஜன் போட்டோம்டா இங்கனைக்கு என்ன வரும், இதுக்கு வந்து ப்ளஸ் வரப்போகுது. இதுக்கு வந்து ப்ளஸ் வரும். இங்கே ப்ளஸ் வந்தேன்டா உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நீங்கள் வந்து யோசிப்பீங்க இதுவும் ஒரு வலி கார்போகட்ரைன் தானே அப்படின்ட்டு. இல்லை, இங்கே பாருங்கள், வலி கார்போகட்ரைன் தான். ஆனால் இதுக்கு அடுத்த கார்பனில் வந்து என்னைக்கு பை பாண்ட் வருது. சரியா? நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சேன்டா இங்கனைக்கு வந்து எப்படி வருது, இப்படி தான் வரும். சரியா? அப்போ இங்கனைக்குள்ள கார்பன் வந்து எப்படி வரும், கார்பன் இப்படி தான் வரப்போகுது. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், நேரேற்றப்பட்ட கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் பை பாண்ட் வருது. ஸோ இது வந்து எப்படி ஆகிக்கும், உறுதி நல்லாவே அதிகமாக காணப்படும். இது வந்து உறுதி நல்லா அதிகமாக காணப்படும். பை பாண்ட் வாரத்தை விட இதில் வந்து பென்சீன் வளையம் வாரத்தால் அதை விட உறுதி நல்லா அதிகமாக காணப்படும். ஏன்டா இது வந்து பென்சீன் வளையத்துக்குள்ளுக்கும் பரிவு நடக்கிறதால. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா இப்படி வாரது தான் உறுதி வந்து நல்லா அதிகமாக வரப்போகுது. சரி, அப்போ கூடிய சதவீத விளைவு வந்து எது உருவாகும், இதுதான் உருவாக போகுது. இங்கனைக்கு வந்து OH வர்றது தான் உருவாகும். இங்கனைக்கு வந்து OH வர்றது தான் உருவாக போகுது. ஸோ 25வதுல கூற்று 1 என்ன, பிழை. அடுத்தது கூற்று 2, புடை கார்போகட்ரைன்கள் யாவும் வலி கார்போகட்ரைனிலும் உறுதி கூடியவையாகும். அதை தான் நாங்கள் இங்கே பார்த்தோம். புடை கார்போகட்ரைன் ஐந்தாலும் அதை விட பரிவுக்கு கூட. இங்கே பாருங்கள், புடை கார்போகட்ரைனை விட இங்கனைக்கு உருவாகிற வலி கார்போகட்ரைனுக்கு வந்து உறுதி அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ வலி கார்போகட்ரைனுக்கு வந்து இங்கனைக்கு உறுதி கூடியாக வரும். ஸோ அந்த கூற்று வந்து பிழையாக வருது. ஆகவே 5வது ஆன்சர் இதுக்கு கொடுப்போம். சரி, நாங்கள் வந்து 2023 3ஆம் தவணை பேப்பரை வந்து முடிச்சிக்கிறோம். இதால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து படித்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேப்பரில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.